நூற்றாண்டாக கோபாலபுரத்தை கலக்கும் ஹீரோ. 94 வயதிலும் தொய்வு இல்லாமல் உழைக்கும் பேப்பர் தாத்தா. பேர் கே சண்முக சுந்தரம். என்னுடைய அப்பா பேர் கன்னியப்ப முடியாது. முத்து ஸ்ட்ரீட்டில் நான் பிறந்தேன். என்னுடைய சின்ன வயசுல இருந்து இந்த ஆன்மீகத்திலையும் இந்த புஸ்தகங்கள் படிக்கிறதோ ஆசை. இன்றைய இளைஞர்களுக்கு உழைப்பின் அருமையை எடுத்துரைக்கும் வகையில் சென்னை கோபாலபுரம் தெருக்களில் பால் மற்றும் தினசரி நாளிதழ்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்யும் பேப்பர் தாத்தா என அழைக்கப்படும் சண்முகம் சுந்தரம் தன்னம்பிக்கை நாயகனாக திகழ்கிறார். மூவா புஸ்தகம், திருவிகா புஸ்தகம், சாண்டில்யம் புஸ்தகம், அதே சமயத்தில் பேப்பரு முரசொலி ஆரம்பித்து சொல்ல நான் கூட இருந்தேன். ராயப்பேட்டையில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் தேனாம்பட்டில் சாமிநாதன் என்ற மூலியமா அப்போ ஆரம்பித்தது. அப்பவும் கூட இருந்தேன். தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையின் இயந்திர வாழ்க்கைக்கு இடையே அமைதியான அதிகாலை பொழுதில் மக்கள் அனைவரும் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் தருவாயில் அதிகாலை 3 மணிக்கே கண் விழித்து இல்லத்தில் இருந்து சைக்கிளில் புறப்பட்டு வாடிக்கையாளர்களுக்கு தேவையான பால் பாக்கெட்டுகளை எடுத்து சென்று அதனை விநியோகம் செய்கிறார் சண்முக சுந்தரம். 4 மணிக்கு எழுந்து பேப்பர் எடுத்து 4 பேருக்கு குடிக்கிறேன். அதுதான் என் பழப்பு. இதன் பின்னர் தமிழ் மற்றும் ஆங்கில தினசரி நாளேடுகளை தன்னுடைய சைக்கிளில் வைத்தபடி கோபாலபுரம் பத்மாவதி சாலை, ஔவை சண்முகம் சாலை என பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பம்பரமாக சுழன்று தள்ளாத வயதிலும் செய்தித்தாள்களை சரியான நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கின்றார். இருக்கிற வரைக்கும் ஏதோ 4 பேருக்கு ஒரே போடுற மாதிரி செய்யணும். முதல் பணிக்கும் 2வது பணிக்கும் இடையிலான நேரம் என்பது ஒரு தேநீர் அருந்தும் நேரம் என்கிறார் இந்த பேப்பர் தாத்தா.